வெல்கம் டு லோகன் டாக்கீஸ். நான் உங்கள் லோகன். சினிமா உலகத்தோட மாசான ரகடான அப்டேட்ஸை அக்கு வேற ஆணி வேற பிரிக்க நம்ம சேனல் எப்பவுமே ரெடி. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மலையாள திரையுலகையே வியந்து பார்க்குற அளவுக்கு ரிலீஸ் ஆகி இளைஞர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ண படம் தான் பிரேமலு. நஸ்லியன் மற்றும் அமிதா பைஜோட அந்த கியூட்டான கெமிஸ்ட்ரி நம்ம எல்லோருடைய மனசுலையும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. முதல் பாகத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து பிரேமலு 2 உருவாக போகுதுன்னு தயாரிப்பாளர் அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணப்போ ரசிகர் எல்லாரும் பயங்கரமா ஹாப்பியானாங்க. ஆனா இப்ப அந்த ரசிகர்களோட நெஞ்ச உடைக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகிருக்கு. பிரேமலு 2 இப்போதைக்கு வராதா? படம் கைவிடப்பட்டதா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன மற்றும் அமிதா பைஜியோட அடுத்த மாஸ் மூவி அப்டேட் என்ன? முழு விவரத்தையும் இந்த வீடியோல ரொம்பவும் விரிவா பார்க்க போறோம். வீடியோவை நடுவுல ஒரு சுவாரஸ்யமான சினிமா பிசினஸ் ரீசனும் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரேமலு 2 தள்ளி போனதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஏமாற்றமா பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு பார்ட் 2 பண்ண வசூல் சாதனை தான் காரணம். வெறும் 3 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவுல 130 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி அசுர சாதனை படைச்சது. மலையாளத்துல மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்குன்னு ரிலீஸ் ஆன எல்லா மொழியிலுமே இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. குறிப்பா தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஸ்டாரும் இல்லாம வெறும் பாசிட்டிவ் வேர்ட் மவுத் ஆஃப் மூலமா பல கோடி ரூபாய் அள்ளிச்சு. உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தோட தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டருக்கு வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே சச்சின் அண்ட் ரீனாவோட காதலை கொண்டாடினாங்க. ஒரு சாதாரண லவ் காமெடி படம் இந்த அளவுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்ததுனால தான் இதோட செகண்ட் பார்ட்டுக்கும் பிசினஸ் வட்டாரத்திலையும் ஆடியன்ஸ் மத்தியிலையும் இவ்வளவு பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு. ஆனா இப்போ அந்த பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கும் தகவல் வந்திருக்கு. சமீபத்து பேட்டி ஒன்றில் பேசிய நடிகர் நஸ்லியன் பிரேமலு 2 திட்டம் இப்போதைக்கு தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்து பெரிய ஷாக் கொடுத்திருக்காரு. ஏன் ப்ரோ நல்லா தானே போய்கிட்டு இருந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். படத்தோட திரைக்கதை அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது சில சிக்கல்கள் குளறுபடிகள் ஏற்பட்டதால படத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியலையாம். இதனால இப்போதைக்கு 2ஆம் பாகத்தை முன்னெடுக்க படக்குழுவினர் முடிவு செய்யலைன்னு அவரே ரொம்பவே ஓப்பனா சொல்லிட்டாரு. பொதுவாக ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச உடனே பார்ட் 2 உடனே ஆரம்பிச்சா பிசினஸ் ரீதியா பெரிய லாபம் கிடைக்கும்னு தயாரிப்பாளர்கள் நினைப்பாங்க. ஆனா மலையாள சினிமாவோட ஸ்பெஷாலிட்டியே வேற. அங்க கமர்ஷியல் எலமெண்ட்ஸை விட கண்டென்ட் ஸ்கிரிப்டிங் தான் முதலிடம் கொடுப்பாங்க. முதல் பாகத்தில் இருந்த அதே பர்ஃபெக்ஷன் அதே ஹியூமர் செகண்ட் ஹாப்லயும் வரணும். ஒருவேளை ஸ்கிரிப்ட் சுமாராவோ அல்லது மொக்கையா அமைஞ்சா அது பார்ட் 1 பேரை கெடுத்துட்டோம்னு டைரக்டர் கிறிஸ் அடி நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவசரப்பட்டு படத்தை ஆரம்பிச்சு சொதப்பாம இப்போதைக்கு ஹோல்டுல வச்சிருக்காங்க. இது சினிமா ரீதியா ஒரு நல்ல முடிவா இருந்தாலும் ரசிகர்களுக்கு இது பெரிய ஏமாற்றம் தான். உண்மையை சொல்லணும்னா மலையாள சினிமாவில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குங்க. அங்க பார்ட் 1 பயங்கரமா ஹிட் அடிச்ச பல படங்கள் பார்ட் 2 எடுக்கும்போது பயங்கரமா சொதப்பி இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு பார்ட் 2க்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். டைரக்டர் கிறிஸ் அடிக்கு இந்த விஷயம் ரொம்பவே நல்லா தெரியும். பிரேமலு கொடுத்த அந்த மேஜிக்கை பார்ட் 2ல சும்மா ஏனோ தானோன்னு கொண்டு வந்து ஆடியன்ஸ் ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் 100% திருப்தியான கதை வர வரைக்கும் நான் கேமரா ஆன் பண்ண மாட்டேன்னு ரொம்பவும் பிடிவாதமா இருக்காரு டைரக்டர். ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட பார்ட் 2 தள்ளி போனா தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம்னு நினைப்போம். ஆனா பிரேமலு தயாரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அவசரப்பட்டு மொக்கையான கதையை பார்ட் 2 எடுத்து பிரேமலு பிராண்ட் நேம கெடுத்து நஷ்டம் அடைகிறத விட முறையான டைம் எடுத்து பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கிறது தான் லாங் ரன் பிசினஸை காப்பாத்தும்னு அவங்க தெளிவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரேமலு 2 இப்போதைக்கு தற்காலிகமா நின்னது நஸ்லியனுக்கு ஒரு வகையில நல்லதுதான் மலையாள மீடியாக்கள் சொல்றாங்க. ஏன்னா பிரேமலு 2 ஹிட்டுக்கு அப்புறம் நஸ்லியனுக்கு ஏகப்பட்ட கதைகள் வர ஆரம்பிச்சது. அவர் ஏற்கனவே பல கமிட்மெண்ட்ஸ்ல பிஸியா இருக்காரு. ஒருவேளை பிரேமலு 2 ஷூட்டிங் இப்பவே ஸ்டார்ட் ஆகியிருந்தா அவரால் மற்ற புது கதைகளை கவனம் செலுத்த முடிஞ்சிருக்காது. இப்போ இந்த கேப் கிடைச்சதால நஸ்லியனுக்கு அவரோட மற்ற படங்கள்ல நிதானமா முடிச்சிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட்டோட பிரேமலு 2க்குள்ள வர்றதுக்கு இது ஒரு சூப்பர் சான்ஸ். சரி, நஸ்லியன் கதையை ஓரமைப்போம். நம்ம ரீனு அதாவது அமிதா பைஜு என்ன பண்றாங்க? அவங்களோட கெரியர் இப்போ வேற லெவல்ல டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கு. அவங்க தமிழ் சினிமாவில் அடுத்த மாசான கட்டத்தை நோக்கி முன்னேறி வர்றாங்க. மமிதாவுக்கு தமிழ்ல ஏற்கனவே ரெபோல் படம் மூலமா ஒரு என்ட்ரி கிடைச்சிருந்தாலும் அந்த படம் பெருசா போகல. ஆனா பிரேமலு தமிழ் டப்பிங் மூலமா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்மி குரூப் ரசிகர்கள் உருவானாங்க. இப்போ தமிழ் சினிமா அவங்கள ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயினியா மாத்த ரெடியாகிட்டு இருக்கு. அந்த வகையில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் தான் அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட். இப்போ அமிதா பைஜு நடிக்கிற சூர்யாவோட அடுத்த படத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மாஸ் கனெக்ஷன் இருக்கு. இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்கத்துல நம்ம சூர்யா சாருக்கு ஜோடியா விஸ்வநாதன் சன் திரைப்படத்துல அமிதா பைஜு நடிக்கிறாங்க. இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இந்த படம் சூர்யாவோட 44வது படமா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல அனௌன்ஸ் ஆகி ஆரம்பிக்கப்பட்ட அதே பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் தான். பொதுவா கார்த்திக் சுப்ராஜ் படங்களோட ஹீரோயின் கேரக்டரை கவனிச்சீங்கன்னா அவங்க சும்மா வந்துகிட்டு போற பொம்மையா இருக்க மாட்டாங்க. ரொம்பவும் போல்டான ஸ்ட்ராங்கான கதையோட டிராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அமிதா பைஜு இது வரைக்கும் ரொம்பவும் பப்ளியான கேரக்டர் தான் நடிச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல அவங்க கேரக்டர் ரொம்பவே வெயிட்டாவும் கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாவும் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கியுள்ள இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே ஏற்கனவே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. இது மூலமா அமிதாவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் மிகப்பெரிய மார்க்கெட் ஓபன் ஆக போகுது. ஏன்னா வெங்கி அட்லூரி ஏற்கனவே தனுஷை வச்சு வாத்தி படம் மூலமா தெலுங்குலையும் பெரிய ஹிட் கொடுத்தவர். விஸ்வநாதன் சன் படத்துல அமிதா பைஜு வெறும் ஜாலியான ரீனுவா பார்த்த நமக்கு வெங்கி அட்லூரி படத்துல அவங்களோட நடிப்பு திறமையை இன்னும் கொஞ்சம் எமோஷனலாவும் அழுத்தமாவும் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது அமிதாவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் இமேஜா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணும். இந்த திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 17 திரையரங்கில் பிரம்மாண்டமா வெளியாக உள்ளது. இந்த ரிலீஸ் தேதிக்கு
பின்னாடி ஒரு செம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விடுமுறை வியாழக்கிழமை வருது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை லீவு போட்டா சனி ஞாயிறுன்னு ஒரு லாங் வீக்கெண்டு படத்துக்கு கிடைக்கும். பாக்ஸ் ஆபீஸ்ல ஓப்பனிங் கலெக்ஷன் அல்றதுக்காகவே இந்த தேதியை ரொம்பவே பக்கவா பிளான் பண்ணி லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மமிதா பைஜோ ஒரு பெரிய கமர்ஷியல் படத்துல, அதுவும் சூர்யா சாரோட ஸ்கிரீன்ல பார்க்க ரசிகர் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேம்ல 2 தற்காலிகமா நின்னது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? சூர்யா கூட மமிதா பைஜு ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்க விஸ்வநாதன் சன் படத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க? உங்களோட கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.